ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரோ இல்லை கோதுமை மாவோ எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு அல்வாவை ரெடி பண்ணிடலாங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற நமத்து போன பொரியை வச்சு இந்த அல்வாவை செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும். அவ்வளவு ஸ்மூத்தாக சாஃப்டான ரொம்பவே ஜூஸியான ஒரு அல்வானே சொல்லலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அல்வாவை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டான அல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவு, அதாவது 1.5 கப் அளவு பொரி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருந்தோன்னா அதே ஈக்குவல் குவான்டிட்டி தண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் பாகுப்பதெல்லாம் பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்தாலே போதுமானது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. வெல்லம் ரொம்ப ஆறிடக்கூடாது, கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரி எடுத்து வச்சுருக்கிறது ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவு பொரி எடுத்துருக்கிறேன். பொரியில் லைட்டாக உப்பு டேஸ்ட்டு இருக்கும். அதனால் அதை முதல்ல நல்லா 2 கப் அளவு தண்ணி ஊற்றி லைட்டாக அலம்பி எடுத்துக்கோங்க. பொரி தண்ணியில் ரொம்ப நேரம் ஊறிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். வெல்லம் கரைச்சி வச்ச தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பான ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் பொரி நல்லா ஊறி வரும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பொரி எல்லாத்தையும் எடுத்து இந்த வெள்ளைப்பாகில் சேர்த்துடலாம். இது நம்ம பாகா காய்ச்சலை தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்குறோம். பொரியை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சுக்கோங்க. தண்ணியில் ஊறிடக்கூடாது. வெல்லத்தில் நல்லா ஊறி வரணும். அப்போ தான் அந்த வெல்லத்தில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே பொரியில் இறங்கி வரும். கை வச்சு பொரியை பிழிஞ்சிக்கிட்டிங்கனாலே போதுமானது. இப்போ பொரி எல்லாத்தையும் வெல்லத்தில் சேர்த்துட்டேன். ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். நல்லா ஊறி வந்தால் தான் பொரி மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ நம்ம பொரி ஊற வச்ச வெள்ளை தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஆறி வந்துருச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 ரூபா சேஷே பேக்கெட் பால் பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்க போகிறோம். இது பால் பவுடர் சேர்க்கும்போது நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு 10 ரூபா பேக்கெட் தான், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கரண்டி வச்சு கலந்து விட்டுடுங்க. பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா கலக்காமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா மூடியிலலாம் பவுடர் ஒட்டிக்கும். அதனால் கரண்டி வச்சு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெள்ளை தண்ணியே போதுமானது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவு உடச்ச முந்திரி சேர்த்துருக்குறேன். அதை சேர்த்துட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தோன்னே ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா சீக்கிரமே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதை சேர்த்த உடனே ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட ஆரம்பிச்சிருங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கிளறி விடணும். இது நீங்கள் கலர நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இந்த தடவை நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம முந்திரி பருப்பு வறுத்த நெய்யிலேயே இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. மேலே பாருங்கள், லைட்டாக லம்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஒரே தான் ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அல்வா பதத்துக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு திரும்ப 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். ஓவராலாக இந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. கடையில் அல்வா வாங்கினீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ஒரு 1/4 கிலோ அல்வாவே. இது பார்த்திங்கன்னா 1 கப் 1.5 கப் அளவு பொரிக்கே நம்மளுக்கு 1/4 கிலோ அளவு தாராளமாக கிடைக்குங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம்.
பாருங்கள், இப்போ அல்வா பதத்துக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே கொஞ்சம் நல்லா திரண்டு வந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் பொரியில் தான் செய்தீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இன்னுமே கொஞ்சம் நல்லா திரண்டு வரட்டும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்ப பரட்டி விட்டுடலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் கடைசியாக நெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். கடாயில் ஒட்டாமல், கரண்டிலையும் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி திரண்டு வந்துருச்சு. நான் வாசனைக்காக தான் கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக நல்லா திரண்டு வந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் க்ரஷ் பண்ண முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பொரி அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டேஸ்டான அல்வா ரெசிப்பியை, ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா ரெசிப்பியை இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.